நேத்து சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து ஒரு தரமான சம்பவம் பண்ணிட்டாரு அப்படின்னு அவரோட ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. பட் உண்மையாவே என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஆரம்பிக்கலாங்களா? நேத்து வந்து அவர் வந்து என்ன நினைவுல இருந்தாருன்னு தெரியல. ஜாலியான மோட்ல இருந்தாரானான்னு தெரியல. ஒரு ஒரு ட்வீட் ஒன்று போடுறாரு. சரி, அந்த ட்வீட் என்ன அப்படின்றத முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்களை அப்படி இப்படி சொல்கிறேன். எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. அந்த ட்வீட்டில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து ஒரு இயக்கம் ஆரம்பிக்க போகிறதாகவும், சின்னம் அதனுடைய கொள்கைகள்லாம் விரைவில் அறிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தார். வாழ்த்துக்கள். இதில் எந்த பிரச்சனையும் யாருக்கும் கிடையாது. எல்லாருமே வந்து ஏற்றுக்கிட்டாங்க. ஓகே, தலைவர் வந்து ஒரு அமைப்புன்னு ஆரம்பிப்பாங்க, அதுக்கப்புறம் அது கட்சியாக அதில் வர ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறாரு. இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இளைய தளபதி விஜய், அதாவது இப்போதைக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு போட்டிடுற மாதிரி, அவருக்கு அப்படியே நீங்கள் நடந்தால் 2026 சண்டை போடுவோம் அப்படின்றத சொல்லாமல் சொல்கிற மாதிரி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அவன் இன்னும் திருந்தலமாமா. இல்லை, விஜய் அவர்கள் ஒரு சினிமா கதாபாத்திரத்தில் வந்து புகைப்பிடிக்கிற மாதிரியான ஒரு சீன் இருக்குது. அந்த சீன் வந்து எடுத்து வச்சு அது பக்கத்தில் இவரோட ஃபோட்டோவை இவரே எடிட் பண்ணி போட்டுக்கிட்டாரு. இவரும் சிகரெட் குடிக்கிற மாதிரி. பார்க்குறவங்க என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் அமைப்பு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்றதுக்கு வாழ்த்து சொல்கிறதா, அல்லது இந்த மாதிரியான ஃபோட்டோ போட்டிங்கன்னா உங்களை செருப்பால் அடிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இரண்டு மனநிலையில் இருக்காங்க. சரி, இன்னொரு விஷயம், ஒரு அமைப்பு ஆரம்பிக்கிறது அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் நமக்கு தேவை அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கணும். முதல்ல ஒரு அமைப்பு நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா, நீங்கள் அமைப்பு ஆரம்பிப்பதற்கு முன்பே நீங்கள் வந்து ஒரு சாலிடான கொள்கையோடு இருக்கணும். ஒரு கொள்கையில் நீங்கள் வந்து நிலையாக ரொம்ப நாள் இருந்திருக்கணும். நான் முன்னாடி உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன், நடுநிலைமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயமே கிடையாது. ஒன்று நீங்கள் வலது பக்கம் இருக்கணும், அல்லது இடது பக்கம் இருக்கணும், ஏதோ ஒரு பக்கம் நின்று தாகணும். இந்த இரண்டும் தாண்டி நடுவில் ஒரு பக்கம் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் எந்த பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்றதுல நீங்கள் முதல் உறுதியாக இருக்கணும். இது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது, எடுத்துக்கொண்ட அந்த கொள்கையை வந்துட்டு கடைசி வரைக்குமே நீங்கள் வந்துட்டு கொள்கையை பரப்ப தான் செய்யணுமே தவிர கொள்கையிலேருந்து நீங்கள் பின் வாங்கவே கூடாது. இது இரண்டாவது பாயிண்ட்டு. மூணாவது, உங்களை நம்பி இருக்கக்கூடிய தொண்டர்கள் அல்லது உங்களை நம்பி இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் இவர்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல விஷயங்களை உங்கள்கிட்ட எடுத்து கொடுக்கணும். உதாரணத்துக்கு நமக்கு திமுக மேலே 1000 விமர்சனங்கள் இருக்குது. இருந்தாலும் அவர்களுடைய தலைவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் எப்படிப்பட்டவராக வேணால் இருக்கலாம், இருந்தாலும் தொண்டனுங்கிட்ட சொல்லும்போது அவங்க முன்னாடி தம் அடிக்கிறதோ எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க. ஆனால் இவர் வந்து அப்படி பண்ணாமல் என்ன பண்ணுறாருன்னா, நான் சொன்ன 3 பாயிண்ட்லேயுமே அவுட் ஆகிட்டார். சரி, எப்படியாவது அமைப்பு ஆரம்பித்து அதுக்கப்புறம் கொள்கையில் வந்து உறுதியாக இருப்பாங்க, மறுபடியும் நான் போய் வந்து யாருக்கிட்டையும் வந்து காசு வாங்கிட்டு அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு ஒரு பேச்சுக்கு ஒரு உறுதி எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். ஏற்கனவே நீங்கள் ஒரு கட்சிகிட்ட காசை வாங்கிட்டு அவருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இதுக்கு நீங்கள் இன்னும் விளக்கம் சொல்லலை. இரண்டாவது, ஏடிஎம்கேக்கு ஏன் சப்போர்ட் பண்ணுறேன்னு ஒரு வீடியோ போட்டு நீங்கள் ஏடிஎம்கிட்ட நான் எவ்வளோ காசு வாங்கினேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடலை. சரி, அது ரெண்டாவது. இப்போ நீங்கள் வந்து இந்த அமைப்பு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு நீங்கள் புகைப்பிடிக்கிற மாதிரியான புகைப்படத்தை வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களை பார்க்கக்கூடியவர்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க? இதை வந்து நீங்கள் வந்து ஒருத்தர் நல்லா ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தார். இந்த எலெக்ஷன் முடிஞ்சனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு அசதியில் வெளியூருக்கு போகிறீங்க, ஒரு ட்ரிப்பு போகிறீங்க. போயிட்டு அங்கே போனோமா, ஊரை சுற்றி பார்த்தோமா, 2 பெக்கு போட்டோமா, தூங்கினோமா, வந்தோமான்னு இல்லாமல் எதுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்வீட்லாம் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2-3 பேர் கலாய்ச்சி ட்வீட் போட்டிருந்தாங்க. நான் பார்த்தேன் அதையும். ஸோ அவங்க கேட்டதுலேயுமே ஒரு நியாயம் இருக்குது. நீங்கள் வந்து சும்மா எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இது மாதிரி அமைப்பு ஆரம்பிக்கிறேன் அப்படின்றது, திடீர்னு வந்து அங்கே இப்போ யார் உச்சபட்ச நட்சத்திரமாக யார் இருக்காங்கன்னு பார்க்குறது, யாரோடைய பேச்சு அதிகமாக பேசப்படும் அப்படின்றத பார்த்துட்டு ஓகே, இந்த மாதிரி எல்லாருமே விஜய்ன்னு தான் பேசுவாங்க, அப்போ விஜய்க்கு எதிராக நம்ம பேசுகிற மாதிரி பேசினோம்னா நம்மளும் எல்லோரும் பேசுவாங்களேன்னு சொல்லிட்டு பேசுகிறது. கள்ளழகர் திருவிழா வந்து மதுரையில் நடந்துகிட்ருக்கு. அந்த திருவிழாவில் வந்துட்டு இது 1000 பாஸ் வந்து கொடுத்ததாகவும், அதில் ஜட்ஜுகளுக்கே வந்து இந்த குறிப்பிட்ட பாஸுகள் வந்து கொடுத்ததாகவும், கள்ளழகர்னா ஜட்ஜுகளுக்கு மட்டும்தானா, மக்களுக்கெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு பேசிக் நாலேஜே இல்லாமல் பேசுனது வந்து எல்லாருமே திட்டிகிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா முதல்ல 600 பாஸ் இதை கொடுத்ததா சொன்னாரே, அதுக்கு வந்து ஆதாரத்தை அவர் வெளியிடலை. ரெண்டாவது, கள்ளழகர் திருவிழா எப்படி நடக்கும்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும். அது வந்து ஊர் ஃபுல்லாக தேரில் கூட்டிகிட்டு வருவாங்க. ஊரில் இருக்கிற யார் வேணாலும் போய் பார்க்கலாம். நீங்கள் ஸ்பெஷலாக போய் பார்க்குறதுக்கும் நீங்கள் மக்களாக பார்க்குறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. எல்லாருமே நீங்கள் இப்போ தனிப்பட்ட ஒரு மதுரையிலேருந்து ஒருத்தனை கூட்டு போயிட்டு நீ திருவிழாவில் பார்க்குறத விட ஸ்பெஷலாக உனக்கு ஒரு டோக்கன் தரும், உனக்கு ஒரு பாஸ் தரும், நீ போய் கோயிலில் பாரு அப்படின்னா
அதெல்லாம் வேணால் நான் இங்கே தான் பார்ப்பேன். ஏன்னா வந்து எங்கே பார்க்கணும் அப்படின்றது மதுரையோடைய சித்திரை திருவிழாவோட அழகே வந்து மக்களோட மக்களாக நின்றுட்டு அதை பார்க்குறது தான். ஸோ இதுலேயே வந்து ஒரு முரண்பாடான ஒரு கருத்துக்களில் நீங்கள் அமைப்பு ஆரம்பிப்பேன்றப்பயே இப்படி விட்றீங்கன்னா என்னென்ன பொய்களாக தொடர்ந்து அடுத்தடுத்து விடுவீங்க அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. நீங்கள் அமைப்பு ஆரம்பிப்பது வந்து எதற்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிலருடைய கருத்துக்களை நான் சொல்கிறேன். ஒன்று, இப்போ வர அமௌண்ட்டு பத்தலை, இன்னும் கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாக லம்பாக அடிப்போம் அப்படின்றதுக்காக ஒரு அமைப்பு ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு சிலர் கருத்து தெரிவிக்கிறாங்க. இன்னொன்று, இந்த அமைப்பு ஆரம்பித்து எலெக்ஷன் நேரத்தில் வந்துட்டு ஒவ்வொரு முக்கியமான கேண்டிடேட்ஸில் எங்கே நிற்கிறாங்களோ அங்கெல்லாம் போய் நம்மளும் போய் எலெக்ஷனில் நிற்போம், கேண்டிடேட்டாக நிற்போம், அப்புறம் அவன்கிட்டே ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு வாபஸ் வாங்கிக்கிடுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையுமே சொல்கிறாங்க. மூணாவது, இந்த அமைப்பு பேரையே சொல்லி 4-5 கம்பெனியை மிரட்டி பணம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேருடைய கருத்துக்கள் வருது. இது எந்த கருத்து உண்மை அப்படின்றது எனக்கு தெரில. பார்க்குற உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத வந்து நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி அமைப்பு ஆரம்பிக்க போகிறேன், அல்வா கிண்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு வந்து ஃபோட்டோ போடுறது, நடிகர் விஜய்க்கு வந்து நான் தான் போட்டி அப்படின்றது, அவருக்கு உங்களை தெரியுமா அப்படின்றதே தெரியாது. ரெண்டாவது, உடன்பிறப்புகளாச்சும் ஒரு வகையில் வந்து அவங்க என்ன பண்ணுவானுங்கன்னா அதிகபட்சம் ஆபாசமாக பேசிட்டு விட்டுட்டு போயிடுவானுங்க ட்விட்டரில். ஆனால் விஜயோடைய ஃபேன்ஸ் வந்து அப்படி கிடையாது. அவங்களோட லெவலே வேறு லெவலில் இறங்கி வச்சு செய்வானுங்க. அதையும் பார்த்து சமாளிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு இப்போ சவுக்கு சங்கர் தள்ளப்பட்டுருக்கிறாரு. அவசரப்பட்டு மூக்க நுழைச்சிட்டாரு. அதனால் வந்து அவர் தான் வந்து வாங்கி கட்டிக்கணும். நான் என்ன சொல்கிறேன், ஒரு அமைப்பு ஆரம்பிக்கிறதுல வந்து இந்த பிரச்சனை கிடையாது, நல்லா பண்ணுங்கள். ஆனால் அந்த அமைப்பை வந்து நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்துனீங்க, உண்மையாகவே மக்களுக்கு குரல் கொடுக்கணும் அப்படின்னு அதை பண்ண மாட்டீங்க. அதெல்லாம் விட்டுருங்க, இது தேவையில்லாத டாக்கு. ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க. நன்றி.